கார்கிலில் நேரில் பார்த்தவன் நானும் லியோ முத்து அண்ணன் சொல்லி சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் என்னோட நிறுவனர் ஃபவுண்டரும் அவர் நானும் ஏதோ ஒரு வேலையாக டெல்லிக்கு போனோம். அங்கே போய்ட்டு ஏஐசிடி போனோம். மண்டே வாங்கிட்டாங்க, தர்ஸ்டே. அதனால் சரி இப்போ அங்கே போகலாம் போயிருந்தார். கார்கில் வார் நடக்கும்போதே போனோம். கார்கில் வாரிலேருந்து பார்த்தீங்கன்னா கார்கில் இடத்துக்கு போய்ட்டு கீழே வந்து மிலிட்டியன்ஸ் ஒரு 60-70 பேர் இருந்தாங்க, எல்லோரும் இராணுவ வீரர்கள். அவங்களுக்கெல்லாம் அங்கேயே நின்று என்னுடைய கையால் இங்கே நம்ப மாட்டீங்க, டீ அந்த பிஸ்கட் அதுதான் இருக்குது அந்த கடையில். அங்கேயே ஒரு டீ கடை மாதிரி இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக அவங்களுக்கு. எப்போ குளித்தாங்க எப்போ இடித்தாங்கன்னு தெரியாது. அப்போ ஒரு நண்பர், நீங்கள் மேலே வாங்க கயிறில் போகலாம், பங்கர்ஸ் இருக்குது மேலே, சுடுற சவுண்டே கேட்குது, மேலே போகலாங்க நான் காட்டுறேன்னாரு. அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கச்சா பஞ்சான ஆகும் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஆகவே சில மிலிட்ரியில் நீங்கள் மிலிட்ரி இங்கே இருக்க கேம்பஸ் உள்ள போக முடியாதுங்க. பெங்களூரில் எவ்வளோ மிலிட்ரி கேம்ப் இருக்குது. அந்த ஃபீஸ் கீப்பே ஸ்ரீலங்கா அங்கேருந்து அடிச்சது. நீங்கள் இங்கே இருக்க மிலிட்ரி கேம்ப் மெட்ராஸு அப்படிலாம் இருக்குல்ல அந்த பக்கம், அங்கெல்லாம் போங்களேன். உள்ளே உள்ளே விடுவானே உங்களை. அன்றைக்கி 10,000 பேரை நான் கூப்பிட்டு போகிறேன்றான். இது என்ன அதிமுக பொதுக்கூட்டம் நடக்கிற இடமா இது? நாட்டுப்பற்று இதுதான், வேற என்ன? எங்கள் நாட்டுப்பற்று வேற. அதாவது நாட்டுப்பற்று மேலே இருக்கிறது, நீங்கள் சின்ன வயசுலேயே மிலிட்ரிக்கு போயிருக்கணும். நீங்கள் முதல்ல போக முடியாது, உங்கள் பாஸ்போர்ட்டே சீஸ் பண்ணியிருப்பானே. ஏற்கனவே பல கேஸ் இருக்குது அவங்க மேலே, கிரிமினல் கேஸ்லாம் இருக்குது சார். அது இன்னும் கேஸே முடியல. ட்ராவல் டாக்குமெண்ட்லாம் சீஸ் பண்ணியிருப்பான், பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி நீங்கள் இங்கே போக போகிறீங்க. எல்லாம் தேவையில்லாமல் பேசுகிறது. நாட்டுப்பற்றை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டா நேராக போய் சுற்றுவோன்னு நான் கூட தான் சொல்லுவேன். நடக்கிறத பேசுவோம். ஆகவே எங்களது மரியாதைக்குரியவர்கள், இந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் இரவும் பகலுமாக வார்ம் சல்யூட்டேஷன் டு த மிலிட்டியன்ஸ், இந்தியன் மிலிட்ரியை சார்ந்தவர்களுக்குன்னு நீங்கள் சொல்லலாம்.